ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. என் அன்பு குழந்தையே, என் மேல் முழு நம்பிக்கை வைத்து உன் பாரங்களையெல்லாம் என் மீது சுமத்திவிட்டு உன் ஒற்றை வேண்டுதலுக்காக உன் உடலையும் மனதையும் வருத்தி எனக்காக விரதம் இருந்து கொண்டிருக்கிறாய். உன்னை காண ஓர் இனிய செய்தியை சொல்லவே நான் இங்கு வந்துள்ளேன். என்னை யார் முழுவதுமாக நம்பி என் பாதத்தில் சரணடைகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையின் முழு பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொண்டு அவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் நினைத்த காரியத்தை நானே முன்னின்று நடத்தி வைக்கிறேன். என் தங்கமே, நீ எதற்காக என்னிடம் மனம் வருந்தி மனம் உருகி வேண்டுதல் வைத்து காத்து கொண்டிருக்கிறாயோ அந்த வேண்டுதல் கட்டாயம் நிறைவேறப் போகிறது. உனக்கு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லவே நான் இன்று வந்திருக்கிறேன். உன் மனதில் 1000 குழப்பங்களும் பயங்களுடனுமே நீ இந்த விரதத்தை தொடங்கி இருக்கிறாய். என் மீது நம்பிக்கையுடனும், அப்பா, நான் உன் மீது நம்பிக்கை கொண்டே இந்த விரதத்தை தொடங்கியிருக்கிறேன். எந்த தடைகளும் தடங்களும் இல்லாமல் நான் இந்த விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற வேண்டுதலுடனும் சில பயங்களுடனுமே நீ இந்த விரதத்தை தொடங்கியிருக்கிறாய். உன் விரதங்களும் பூஜைகளும் எனக்காக நீ இருந்த பரிகாரங்களும் ஒரு நாளும் வீணாகாது. உன் விரதங்களுக்கு பலனாக நீ என்னிடம் நீண்ட நாளாக கேட்டுக்கொண்டிருந்த ஒரு கோரிக்கையை நான் நிறைவேற்றி தரப்போகிறேன். சந்தோஷமா பிள்ளையே? இது நான் உனக்கு தரும் சாதாரணமான வாக்கு அல்ல. என் வாயிலிருந்து புலப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளும் உனக்காக ஆசீர்வதிக்கப்பட்ட என்னுடைய வார்த்தைகள். என் வார்த்தைகளின் மீது முழு நம்பிக்கை வை. நீ என்று என்னிடம் சரணடைந்து நின்றாயோ அன்றே உன் வாழ்க்கையை என் பொறுப்பில் நான் ஏற்றுக்கொண்டேன். நீயோ எனக்காக மனமுருகி பிரார்த்தனை செய்கிறாய், வேண்டுதல் செய்கிறாய், விரதங்கள் இருக்கிறாய். ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை தினமும் உச்சரித்து வருகிறாய். இன்னும் சில நாட்களில் நீ எதற்காக விரதம் இருந்து காத்து கொண்டிருந்தாயோ அது உன் கைகளில் நிறைவேறும். இது எனது சத்திய வாக்கு. ஞாபகம் வைத்துக்கொள். எனது இந்த வாக்கு கட்டாயமாக பலிக்கும். இன்னும் சில நாட்கள் மட்டுமே. நம்பிக்கையோடு காத்திரு. உன் வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.